என்றும் நான் செல்ல மாட்டேன். தேவ பிள்ளைகளே, யாவரும் கர்த்தருக்கென்று ஊழியம் செய்யுங்கள், கர்த்தருடைய நாமங்களை மகிமைப்படுத்துங்க. இன்னைக்கு அநேகர் தானே ஊழியக்காரர்களாகவும் தானே கடவுளுடைய பெயர் பெற்றவர்களாகவும் நம்ம என்ன பண்றோங்க, நாம் கூடி சில காரியங்களை செய்கிறோம். கர்த்தருடைய அழைப்பை பெற்றவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். கர்த்தரால் உங்களுடைய ஊழியங்கள் அங்கீகரிக்கப்பட வேண்டும். கர்த்தரால் உங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஜெபம் ஒரு நாளும் தோத்து போகாது. இன்னைக்கு அநேக ஸ்திரீகள், சில ஸ்திரீகளை கூட்டிக் கொண்டு நம்ம என்ன பண்றோங்க, ஜெபிக்கிறோம், அவர்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறோம். இதெல்லாம் கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு வெளிப்பாடு வருகிறதா அப்படின்னு முதலாவது என்ன பண்ணுங்க, ஜெபிக்கிற பிள்ளைகள் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் கர்த்தர் கிருபைகளையும் வரங்களையும் தேவன் கொடுக்கிறார். ஆனால் அழைக்கப்பட்டு அவருடைய இறைப்பணிகள் செய்யக்கூடியவர்களுக்கு தான் இயேசு சுவாமி என்ன பண்றாருங்க, உகந்த காரியங்களை செயல்படுத்துகிறார். அப்போ ஒவ்வொரு கிறிஸ்துவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கீழ்ப்படியது இருக்காது, முழுமையான ஜெபம் இருக்காது, விட்டு கொடுக்கக்கூடிய குணம் இருக்காது. அதையெல்லாம் தாண்டி நம்ம என்ன பண்ணுவோங்க, கடவுளுடைய வார்த்தைகளை நாம் மற்றவர்களுக்கு சொல்லுகிறவர்களாக நம்ம காணப்படுகிறோம். அப்போ கிறிஸ்துவுக்குள் நாம் இன்னும் பூர்ணப்படாம மற்றவர்களை பூர்ணப்படுத்த விரும்புகிறனால் அந்த பூர்ணப்படக்கூடிய ஆத்துமாக்களுக்கு இடையூறாக நம்ம இருந்து விடக்கூடாது. அதுதான் வேதம் சொல்லுகிறது. அழகான வசனங்கள் நமக்கு கோடிட்டு காட்டுகிறது. சங்கீதம் 102 அதிகாரம் 3வது வசனங்கள், என் நாட்கள் புகையை போல ஒளிந்து என் எலும்புகள் ஒன்று என்ன பண்ணுதுங்க, எரிகிறது. அப்படி என் எலும்புலாம் என்ன பண்ணுது, இருக்கு. என் நாட்கள் எப்படி இருக்குதான், புகையை போல. எப்படி ஒரு புகை கொஞ்ச நேரத்துல வந்து அப்படியே மறைகிறதை போல என் வாழ்க்கை என்ன பண்ணுது, மறைந்து போகிறது. இப்போ மெய்யான தேவ வார்த்தை இல்லாத வாழ்க்கை என்ன பண்ணுங்க, ஒழிந்து போகிறது. மெய்யான கிறிஸ்துடைய அன்பு இல்லாதவுடைய வாழ்க்கை என்ன பண்ணுதுங்க, வெறுமையாக அது மாறுகிறது. அப்போ சத்திய வார்த்தைகள் இருக்கக்கூடியவர்களுடைய வாழ்க்கை தான் தலைமுறையை காக்கிறது. உன் தலைமுறை காக்கப்படணும், உன்னுடைய குடும்பம் காக்கப்படணும், உன் சபை காக்கப்படணும், உன் பிள்ளைகளுக்கு உண்டான அறிவு ஞானங்கள் காக்கப்பட வேண்டும். இதையெல்லாம் முதலாவது ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகள் நீங்க என்ன பண்ணணும், உங்களை நீங்க முதல்ல அறியணும். உங்களுக்குள்ளே நீங்க எல்லா குணத்தையும் அடிப்படையாக வைத்துக் கொள்ளாமல் பிறருக்கு உபதேசம் பண்ணுகிறீங்க, பிறருக்கு போதிக்கிறோம், பிறருக்கு நம்ம செயல்படுகிறோம். அப்போ அந்த காரியத்தினால எத்தனை ஆத்துமாக்களுக்கு நம்ம இடையூறாக இருக்கிறோம் என்று சொல்லி என்ன பண்ணுங்க, எண்ணி பாருங்க. நம்ம நிறைய பேர் என்ன பண்றோம், ஆத்துமாக்கு மட்டும் தான் இடையூறு நினைக்கிறீங்க. நம்மளை படைத்த தெய்வத்துக்கு நம்ம என்ன பண்றோம், இடையூறாக மாறிடுகிறோம். இப்போ வசனங்களானது, என் விண்ணப்பத்தை கேட்கிற தேவன், என் கூப்பிடுகிற சத்தத்தை கேட்கிற தேவன், ஆபத்து காலத்தில் அவருடைய முகங்கள் எனக்கு மறைக்கப்படாமல் இருக்கும்னா தீங்கு நாட்கள் என்னை நெருங்காமல் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் ஜெபிக்கக்கூடிய ஜெபம் கடவுளுக்கு பிரியமாக இருக்கும். நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் கர்த்தருக்குள் உண்மையா இருக்கணும். நிறைய விஷயங்களை நம்ம என்ன பண்றோங்க, பொய் பேசுறோம், நிறைய பொய் பேசுறோம். நிறைய வாய்களை திறந்தால் நம்முடைய வாழ்க்கையில் என்ன இருக்குங்க, நிறைய பொய்கள் இருக்கிறது. அப்ப அதெல்லாம் நமக்குள்ள என்ன பண்ணணும், மாறணும். உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த கனமான ஊழியத்தை நான் உனக்கு தந்தேன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ உண்மை உள்ளவர்கிட்ட தான் கர்த்தர் என்ன பண்றாரு, ஊழியத்தை கொடுக்கிறார். அந்த ஊழியங்கள் பெருக வேண்டும் என்று சொன்னால் அவருடைய கிருபை பெருகணும். அவருடைய கிருபை பெருக வேண்டும் என்று சொன்னால் அந்த மனிதன் தேவனுக்கு பிரியமாக காணப்படணும். இப்படி 2 காரியத்திலும் அந்த தேவ மனுஷங்கிட்ட இருந்துச்சுன்னா நிச்சயமா அவருடைய ஊழியங்கள் பழுகி பெருகும். அவனையும் ஆசீர்வதிப்பார், உங்க ஊழியங்களையும் கடவுள் ஆசீர்வதிப்பார்.
தொடர்ந்து கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென்.